இன்னைக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி குழம்பு செய்கிற வேலை மிச்சம்ன்றதுனால மார்னிங் எப்பவும் இட்லி தோசை தானே சமைக்கிறோம். இன்றைக்கி காலையில் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான சைட் டிஷ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாம்பார் காரக்குழம்பு, இது ரெண்டு தவிர வேறு எதுவும் தெரியாது. இன்றைக்கி தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். புதுசாக எதனா ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னதான் செய்கிறேன்னு என்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது மாதிரி ரெசிபிலாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரம் அடுப்பாங்கரில் நிற்க வேணாம்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சைடு டிஷ் செஞ்சிடலாம் போல். இன்னொரு சைடு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டு அது என்னவோ தெரியல, வெரைட்டி ரைஸ்னாலே உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஏன்னா அது செஞ்சாதான் சூப்பராக இருக்கு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ இந்த சப்பாத்தி மாவு திரட்டினாலும் அதை ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு சப்பாத்தி சுட்டுட்டு இன்னொரு சைடு வந்து லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் கணவருக்கு சோறு குழம்பை விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்கும். வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தாலே அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் ஏன் வேலைக்கு போறதில்லன்னு கேட்டிருந்தீங்க. ஜாயின் பண்ணி 15 டேஸ்லேயே உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால வேலைக்கு போக முடியல.